ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இந்த சேனலில் வந்துட்டு தேவஸ்தானம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம நாளைக்கு நடக்க போகிற மகாசிவராத்திரியை பற்றின ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி செடி எல்லாமே இருந்ததுன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி வந்துட்டு சில இதில் ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அப்படி நம்ம என்னென்ன செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, மல்லிகை செடி. பொதுவாக இந்த மல்லிகை செடி வந்து பார்வதி தேவிக்கு மிகவும் பிடித்த செடியாக வந்து கருதப்படுறாங்க. இந்த செடியில் வந்து மகாசக்தி அன்னைக்கு வாங்கி வந்து நம்ம வீட்டில் வச்சு நன்றாக பராமரித்தோமா, இதனால் அந்த வீட்டில் வாழும் தம்பதிகளிடையே வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து கருமூமத்தை செடி, அதாவது முட்கள் நிறைந்த செடியை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று சில கூறினாலும் மகாசக்தி அன்னைக்கு அந்த செடியை வீட்டில் வந்து வளர்க்கலாம். ஜோதிடர்களின் கூற்றுப்படி அந்த நாளில் வந்து கருமூத்த செடியை வந்துட்டு வச்சு வளர்ப்பதனால மங்களகரமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த செடியை வந்து வீட்டில் வளர்ப்பதனால மகிழ்ச்சி, செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சிவனுக்கு பிடிச்ச ஒரு இலைன்னு சொல்லுவாங்க, வில்வ மரம். சிவனுக்கு உகந்த ஒரு இலைன்னால இந்த வில்வ இலையை வந்து பொதுவாக அனைவருக்குமே தெரியும். அதனால் சிவனோட மனதில் வந்து வில்வ மரம், வில்வ இலை மற்றும் அம்மரத்தோட பழங்கள் ஆகியவை தனி இடத்தை பிடித்திருந்தன. நம்ம முன்னோர்கள்லாம் போயிருக்காங்க. சிவனை தரிசிக்க செல்லும்போது சிலர் வந்து வில்வ இலைகள்லாம் எடுத்து செல்வாங்க. இந்த செடியை வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து சில பாசிட்டிவ் நேச்சர் செடிகள் வந்து நிறையா இருந்தாலும் இந்த 3 செடி வந்துட்டு மகாசிவராத்திரி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.